வணக்கம். குவாண்ட் ELSS டாக்ஸ் சேவர் ஃபண்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொல்லப்படும் அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனுக்காக மட்டுமே. உங்களை முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ இது கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் நீங்கள் எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம். இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க்கை பார்க்குறப்ப 5 இயர்ஸுக்கு 34.98% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பெர் ஆனுவல் ரிட்டர்னாக 1 இயருக்கு 58.88%, 2 இயருக்கு 31.53%, 3 இயருக்கு 35.58%, 5 இயருக்கு 34.98%, 10 இயருக்கு 27.44% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டோட ரிஸ்க் ரேஷியோ பார்க்குறப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 17.68%, பீட்டா 1.09%, ஷார்ப் ரேஷியோ 1.41% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஷார்ப் ரேஷியோ இந்த ஃபண்டுக்கு எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. 99% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 37 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் கேப்பில் 53.43%, மிட் கேப்பில் 27.39%, ஸ்மால் கேப்பில் 7.06%, அதர்ஸில் 11.73% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டில் 5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்போ அதோட கரண்ட் வேல்யூ 44,840 ரூபாயா இருக்குது. அதே எஸ்ஐபி வழியாக 5 வருஷத்துக்கு மாதம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதோட கரண்ட் வேல்யூ 1,54,600 ரூபாயில் இருக்குது. கிட்டத்தட்ட 38.91% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. இதோட NIV 390 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபண்ட் சைஸு 7,237 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.76%. கிறிசில் ரேங்க்ல 5 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்காங்க. ஒரு ELS ஃபண்டில் 5 இயர்ஸ்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ஈக்விட்டியில் கிடைக்கிற மாதிரி 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஒரு டேக்ஸ் சேவிங்காக இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ELSS ஃபண்டில் குறைஞ்சது 3 வருஷம் தான் லாக்கிங் பீரியடே. மெச்சூரிட்டி அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் 1 லேக்குக்கு 1 லேக்கை தாண்டி போகிறப்ப பார்த்தோன்னா ஒன்லி 10% தான் டேக்ஸஸ். FD, NPS, ULIPயாக இருக்கட்டும், PPFஆக இருக்கட்டும், இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ELSS மியூச்சுவல் ஃபண்டு டேக்ஸ் சேவிங்க்கு நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். டேக்ஸ் சேவிங்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.